எனக்கு தியாகன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நல்லா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவர். எங்கள் அவர் எப்படி பழக்கம்? அவர் எங்கள் ஒய்ஃபுக்கு தான் பழக்கம். அவர் மூலியமாக எங்களுக்கு பழக்கம். எப்படி உங்கள் ஒய்ஃபுக்கு பழக்கம்? அவர் ஃபேஸ்புக் மேலே அவர் பழக்கமா ஃப்ரெண்டா. நானும் பேசுவேன், அவரும் பேசுவார், நல்லா எங்கள் ஒய்ஃபு பேசுவாங்க. இப்போ இந்த பிரச்சனை போது நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இது மாதிரி வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்னு. அவரும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அது எங்கள் ஒய்ஃபும் பேசுவாங்க அவங்கள்ட்ட பேசி. அதான் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவர். இப்போ இவங்க எங்கள் ஒய்ஃப் விட்டுட்டு போகணுமா அவருக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா கண்டிப்பாக எங்கே போனாலும் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. எங்கள் ஒய்ஃப்னால மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. மொபைல் வாங்கியிருப்பாங்க, கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் அப்படி நான் நினச்சிக்கினேன். கான்டாக்ட் பண்ணுவாங்க, எப்படி இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் ஏதாவது கான்டாக்ட் பண்ணாங்கன்னா எங்கன்னா இருக்கிறாங்களா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு எதுவும் கான்டாக்ட் பண்ணல, பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா, பண்ணலாம் ராஜா, அது ஒன்றும் பெருசு இல்லை, கண்டுபிடிச்சிடலாம் ஒய்ஃபு அப்படின்னு சொன்னார். சரி என்ன பண்ணுறது கேட்டு சொல்கிறேன்னாரு. கேட்டு சொல்லுங்கள், செலவு ஆகும் பரவாயில்லையானாரு. எவ்வளோன்னு ஒரு 2000 ரூபா ஆகும்னு சொன்னார். பண்ணுங்க பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அன்றைக்கி சாயங்காலமாக ஃபோன் பண்ணி, இல்லை ராஜா ஒரு 5000 ரூபா கேட்குறாங்க அவங்க அப்படின்னு.